டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாரான வணக்கம். பொதுவாக வந்து எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய வந்து ட்ராபேக் என்னென்னா, நம்ம படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து பதியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து மெமரியில் ஆல்ரெடி மறந்துடுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். ஏன்னா எவ்வளோ தான் படித்தாலும் வந்து மனசில் நிற்க மாட்டேன், சார் மறந்து போகுது, எப்படி சார் படிக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா என்னுடைய அனுபவம் ப்ளஸ் நான் வந்து எப்படி படித்தேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படி பாஸ் பண்ணி வெற்றி பெற்றேன், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய படிப்பு மெத்தட் தான் அது. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து எல்லா ஆண்டுமே இதுக்கப்புறமேட்டு மறக்காது, எந்த பிளேஸுமே உங்களுக்கு மறக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் எப்படிலாம் கவர் ஆகும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி நேஷனல் மூமெண்ட் கவர் ஆகும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் கவர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புவியியல் ஃபுல்லாக கவர் ஆகும், ஜாகிரபி ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் கவர் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நிறைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்காது. இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்லாம் படித்தா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், சார் முன்னே படித்த மெமரி ஆகுதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. என்னென்னா இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி படிக்க சொல்ல என்னென்னா புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா உங்களுக்கு மேப்லாம் கொடுத்துருப்பாங்க. மேப் போட்டு அங்கங்கே நடந்த சம்பவங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் நான் படிக்கிறதே இல்லை, நம்ம தள்ளிட்டு ஸ்கிப் பண்ணுறோம். ஏன்னா ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜே இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10th புக்கில் இருக்கிற எல்லா மேப்புமே நம்ம வச்சுருக்கோம், காலக்கூட எல்லாமே வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம 10th புக்கில் 10th படிக்க சொல்லவே உங்களுக்கு மேப்பு வந்து இப்போ 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, காலக்கூட 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போலாம் அது கேட்கறது இல்லை. ஃபஸ்ட்டில் மேப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பில் வந்து நம்ம 5 இடத்த கொடுத்துருப்பாங்க. 5 இடத்த கரெக்டாக பார்த்து குறிப்போம். அப்படி மெமரி பவர் வந்து பார்த்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னென்னா நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு வரைபடம் மாதிரி நம்மளுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு எப்போ கேட்டாலுமே அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அவங்க மைண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் மேப் வரைபடம் மூலமாக நம்ம படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எல்லாருக்குமே. சரி, நான் படித்ததெல்லாம் வந்து மேப்லேருந்து இப்போதைக்கு இந்த மேப்பு இந்த காலக்கோடெலாம் இல்லை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டும் வந்து மறக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சி மையங்கள் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு மேப். என்னென்னா இங்கே ஹிஸ்ட்ரியில் வந்து ஆங்கிலேய ஃபுல்லாக நீங்கள் படிக்கும் போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழர் வரைபடம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. தமிழர் வரைபடத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் நடந்தது. அப்போ மெட்ராஸ் வந்து அப்போது சென்னை வந்து மெட்ராஸ் இருந்தது, அது மெட்ராஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நடந்தது, ஆற்காடில் நடந்தது, வேலூரில் நடந்தது, வாலாஜாபாத்தில் நடந்தது. ஸோ இது வந்து 4 இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு வேலூர் தான் ரொம்ப சிப்பாய் கழகம் இதெல்லாம் படிக்க சொல்ல என்னென்னா நம்மளுக்கு நிறைய மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து மதுரை, கலர்படி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் வந்து நிறைய ஆரம்பத்தில் வந்து கிளர்ச்சிகள் நடந்தது. என்னடா இதெல்லாம் இங்கே எதுவுமே படிக்கலன்னா கண்டிப்பாக இங்கே எல்லாமே கிளர்ச்சிகள் நடந்தது. நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச என்ன இருக்குது, நம்மளுக்கு எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி, கயத்தார் இது எல்லாமே நெற்கட்டு செவல் பகுதி. இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச இடம் தான் எல்லாமே ஃபுல்லாக. இதெல்லாம் என்னென்னா நம்ம இப்படி போய் படிக்கும் போது இந்த இடத்துல நம்ம வச்சு படிக்கும் போது மேப்பில் படிக்கும் போது கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம ஞாபகம் வரும், கேள்விகள் ஞாபகம் வரும், அதுக்கு விடையே ஞாபகம் வரும். அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்பு மூலமாக வச்சு படிக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணால் ஒரு தமிழ்நாடு மேப்பு, வேர்ல்டு மேப்பை நீங்கள் வாங்காந்து வச்சுட்டு அந்த மேப்பில் வந்து அந்த இடத்துல நீங்கள் படிக்கும் போது குறித்து பார்க்கணும். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி எங்கே இருக்குது, அப்போ பாஞ்சாலங்குறிச்சி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அப்படியே உங்களுக்கு ஒன்று லிங்க் ஆகினா போய்ட்டு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரலும் மறக்காது படிச்சிங்கன்னா. அதனால் வந்து மேப்பை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் படிங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 1857 பெருங்கலகம் நடைபெற்ற முக்கிய மையங்கள். இப்போது பெருங்கலகம் சிப்பாய் கழகம் நடந்து பார்த்தீங்களா, அந்த சிப்பாய் கழகம்லாம் எங்கெங்கே நடந்தது முக்கிய மையங்கள் என்னென்னா இப்போ இது எல்லா நேமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மாறி இருக்கும். ஒரு சில இதில் நேம் இருக்குது, அதே நேம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பழைய நேம். இப்போ அந்த வேர்ல்டு மேப் நம்ம வேர்ல்டு மேப் இந்தியா மேப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ பிரிண்ட் அவுட் கடையில் இருக்குது. ஏன்னா ஒரு மேப் வந்து ₹1 தான். அதனால் அந்த மேப்பு வந்து நிறைய வாங்கி 10-15 மேப் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அப்போ தில்லி, மீரட், ஆக்ரா, குவாலியர், ஜான்சி, அலகாபாத், பனாரஸ், பராக்பூர் இது எல்லாமே வந்து நடந்த வந்து அந்த இந்திய சிப்பாய்கள் நடப்பட்ட இடங்கள். இது சம்மந்தப்பட்டு படிச்சுட்டு இந்த ஊர் எங்கே இருக்கிற மேப்பில் நம்ம குறிக்கும் போது கண்டிப்பாக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த சம்பவம் நடந்ததா, அப்போ இந்த இடத்துல இங்கே தான் இருக்கும். ஸோ மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் 1990 47 வரலும் நடந்த நேஷனல் மூவ்மெண்ட்டை முக்கிய சம்பவங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஜாலியன்வாலா படுகொலை, நம்ம ஜாலியன்வாலா படுகொலை ரொம்ப ஃபேமஸாக படிச்சிருப்போம். பட் ஆனால் அது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மேப்பில் படிக்க சொல்ல லாகூர் இங்கே
ஜாலியாக அமிர்த தெரசு எல்லாமே இங்கே இருக்குது. காஷ்மீர், தில்லி, மீரட் எல்லாமே சௌரிசர சம்பவங்களும் உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போது மேப்பில் குறிக்கும் போது மைண்டில் அப்படியே ஸ்டோராக வந்துருக்கு உங்களுக்கு. அசாம், மேற்கு வங்கம், கல்கத்தா, ஒரிசா இதெல்லாம் வந்து மேற்கு வங்கம்லாம் அப்போ வந்து இதெல்லாம் அசாம், கல்கத்தா, சிட்காங் எல்லாமே வந்து பங்களாதேஷில் ஒன்றா இருந்தது அப்போது. அது அப்போ தான் பிரிஞ்சு போனாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது மைண்டில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. சபர்மதி ஆசிரமம், அப்புறம் அகமத், தண்டி, பம்பாய், பூனா இது எல்லாமே ஃபுல்லாக நாக்பூர் இது எல்லாமே வந்து நேஷனல் மூவ்மெண்ட்டில் நடந்த முக்கியமான சம்பவங்கள். இது எல்லா ஊரெலாம் வந்து நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஸ்டோராக இருக்கும். இதுக்கப்புறம் காலக்கோடு. இது காலக்கோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய மெத்தடில் வந்து படிச்சிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். நான் கூட படிச்சிருக்கேன். என்னென்னா காலக்கோடு வந்து 5 சம்பவங்களை கொடுத்துட்டு காலக்கோடை குறிக்க சொல்லுவாங்க. இது போல் நம்ம காலக்கோடு மாதிரி குறிக்க சொல்ல நம்ம வாங்க 1905 சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட 1906 தன்னாட்சிக்கம், லக்னோ ஒப்பந்தம், சமரசம் இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம காலக்கோட்டை எழுதிட்டு சம்பவங்கள் எழுதும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மனசில் வந்து மறக்கவே மறக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பதிவாகும். இது போல் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் காலக்கோடு ஆண்டுகளை படிக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் யூனியன் பிரதேச மாநிலங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கரண்ட் ஈவெண்ட்டுக்கு ரொம்ப மேப்பு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட்டு எல்லாத்துக்கும் மேப்பு தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் என்னென்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் வந்து எந்தெந்த மாநிலங்கள் ப்ளஸ் அதாவது தலைநகரங்கள் இது எல்லாமே கம்பல்சரி நம்ம தெரிஞ்சிருக்கு. என்னென்னா இப்படி தெரிஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு கரண்ட் ஈவெண்ட்டு, நேஷனல் மூட் எல்லாமே ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் கரண்ட் ஈவெண்ட்டுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த மேப் மூலம் படித்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மாநிலங்களில் ஸ்டேட்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்காம எழுத கற்றுக்கணும். நீங்கள் ஒரு மேப்பு எம்டி மேப்பு வாங்கிட்டு அந்த எம்டி மேப்பில் ஃபுல்லாக நீங்கள் எழுத கற்றுக்கணும். ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது எந்தெந்த ஸ்டேட்டு எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த தலைநகர் என்ன, அப்போ தமிழ்நாடு, சென்னை இது ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா, திருவனந்தபுரம் எல்லாமே வந்து பெங்களூர், கர்நாடகா, பெங்களூர் இது போல் ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது மைண்டில் என்னென்னா இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கான்ஃபரன்ஸில் கண்டிப்பாக மேக்ஸிமம் எங்கே நடக்குன்னா சென்னையில் தான் நடக்கும். ஏன்னா தலைநகர் தான் கேபிட்டல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கான்ஃபரன்ஸு, மீட்டிங், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாமே சென்னையில் நடக்கும். அதுபோல் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே அண்டைய நாடுகளாக நம்ம என்ன பண்ண நம்மளுக்கு பங்களாதேஷ், மியான்மர், பூடான், நேபாளம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து லட்சத்தீவு இதெல்லாம் நம்மளுக்கு அண்டைய நாடுகள், இலங்கை இதெல்லாம் வந்து நம்ம அண்டைய நாடுகள். இந்த அண்டைய நாடுகள் இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்ம கரண்ட் ஈவெண்ட்லாம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா மேப்பில் படிக்க சொல்ல உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை அமைப்பு, இந்தியாவோட இயற்கை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் எங்கே இருக்குது, ஆறுகள் எங்கே இருக்குது, கங்கை சமவெளி எங்கே இருக்குது எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிக்கும்போது இப்போ ஜாகிரஃபி படிக்க சொல்ல என்னென்னா இந்த மேப்பை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டோம். அது இப்போ கங்கை சமவெளியில் எங்கே இருக்குது ஃபுல்லாக படிச்சு அப்போ அங்கே வந்து ஆறுகள் அங்கங்கே என்னென்ன ஊரெலாம் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இருக்குது ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது மேப்பில் படிக்கும்போது நம்மளுக்கு மைண்டில் அப்படியே வந்து மறக்காது, அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய ஆறுகள் மற்றும் ஏரிகள். இப்போது இந்தியாவில் ஆறுகள்லாம் வந்து எங்கேருந்து கிழக்குலேருந்து மேற்கு எல்லாமே வடக்கு கிழக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க மேப்பில். இதுலேருந்து படிக்க சொல்ல ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ யமுனை ஆறுனா எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் போகுது, வைகை, காவிரி இது எல்லாமே, துங்கபத்ரா எல்லாமே நம்ம இல்லைன்னா மேப் மூலிமா படிக்க சொல்ல ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி என்னென்னா நம்மளுக்கு எல்லா மாநிலங்களோட இடம் தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த மாநிலம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மேப்லாம் ஃபுல்லாக படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் காவிரி போகுது, வைகை ஆறு போகுது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லாமே ஃபுல்லாக நம்ம கங்கையா எல்லாம் உத்தரப்பிரதேசம் எல்லாமே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கணும் போது நம்ம அந்த பிளேஸ் அந்த ஆறுலாம் அந்த ஊரில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அடுத்தடுத்து படிக்க இந்த மெமரி வச்சதுக்கான ஒரு இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதனால் மேப்பை ஃபுல்லாக படி. அதுக்கப்புறமேட்டா இந்தியா உயிர்கோளம் காப்பகம் மற்றும் வளைவு சரணாலயம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்கோளம் காப்பகங்கள், புலிகள் காப்பகம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். எங்கெங்கே இருக்குது அந்த வனவிலங்கு. இப்போது வண்டலூர் நம்மளுக்கே தெரியும், வண்டலூர்னால் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது வண்டலூர். இது போல் ஃபுல்லாக நம்ம படிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இது போல் எல்லா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தனியாக உயிர்கோளம் மண்டலம் தனியாக கொடுத்துருக்காங்க, உயிர்கோளங்கள் தேசிய பூங்கா கொடுத்துருக்காங்க, வனவிலங்கு சரணாலயம் கொடுத்துருக்காங்க, பறவைகள் சரணாலயம் கொடுத்துருக்காங்க, கடற்சார் பூங்கா தனியாக கொடுத்துருக்காங்க. கடற்சார் பூங்கா எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரத்தில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் துவாரகாவில் ஒன்று இருக்குது, குஜராத். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 தான் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உயிர்கோள பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா அப்புறம் வந்து கட்சி வளைகுடாவில் ஒன்று இருக்குது, பன்னாவில் ஒன்று இருக்குது, பச்சைமாரி ஒன்று இருக்குது. இது ஃபுல்லாக இது மேலே ஃபுல்லாக படிக்கும்போது உங்களுக்கு மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆற்று பள்ளத்தாக்குகள், இந்த ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் அந்தந்த திட்டங்கள் பள்ளத்தாக்கு திட்டம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுவே படிக்கணும். இது எல்லாமே ஃபுல்லாக ஆற்று பள்ளத்தாக்கு, எல்லை கோடுகள், ஆறுகள் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது போல் நீங்கள் ஃபுல்லாக படிக்கும்போது உங்களுக்கு மைண்டில் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் ஆகினே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு புதுப்பிக்க முடியாத வளங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம அணு உலைகள், இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம், நிலக்கரி இது எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்குது சொல்லிட்டு
அப்படி மேப் பண்ண கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இதெல்லாம் நம்ம எப்படி தெரியும் மேப்பை கொடுத்து சொல்ல, இதெல்லாம் எந்தெந்த இடத்துக்கு அந்த ஸ்டேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த ஸ்டேட் எங்கே இருக்குன்னு. அப்போ நம்மளுக்கு இந்த மேப்பை படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்டில் எல்லாமே ஸ்டோர். அதுக்கப்புறமேட்டு இந்த பாக்ஸில் இருக்கிற இதெல்லாம் பாக்ஸில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதெல்லாம் வந்து படிக்கும்போது மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஒரு மேப்பு நீங்கள் படிக்கிறீங்களா, மேப்பு வந்து வேர்ல்டு மேப்பு, அப்புறம் இந்தியா மேப்பு, தமிழ்நாடு மேப்பு, எல்லாம் வேர்ல்டு மேப்புனா வேர்ல்டு மேப் வாங்கிட்டு அண்டை நாடுகள் சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பக்கத்து என்ன நாடுகள் இருக்குது அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் அதில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே கண்டிப்பாக கரண்ட் இவெண்ட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேர்ல்டு மேப்பு ப்ளஸ் இந்தியா மேப்பு, தமிழ்நாடு மேப்பு எல்லா மேப்பும் வாங்கி வச்சுங்க. ஒரு மேப்பு ₹1 தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் இது கண்டிப்பாக மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். அதனால் மேப்பு டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் படிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா எனக்கு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.